பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அமெரிக்க தேசம் ஒரு பெரிய தேசம். 50 மாநிலங்கள் இருக்கிறது. அதுல ஒரு மாநிலம் ஊட்டா என்கிற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல சால்ட் லேக் சிட்டின்னு ஒரு அழகான சிட்டி, ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கிருந்து கொண்டுதான் உங்களோடு பேசுகிறேன். இந்த சிட்டியினுடைய, இந்த மாநிலத்தினுடைய கேபிட்டல், அதனுடைய அரசாங்க அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் கூடுகிற இடம்தான் இது. இதற்கு கேபிட்டல்னு சொல்றாங்க. வாஷிங்டன் டிசியில தான் அமெரிக்கா தேசத்துடைய கேபிட்டல் பில்டிங் இருக்கிறது. அதே போல சின்னதாக இங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து கொண்டுதான் அரசாங்க பணிகளை செய்வது. அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள ஒரு தேவன், உண்மையை காத்து கொண்டு நடத்துகிற தேவன். எதற்கு அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு. ஆனால் தான் வாக் வித் ஜீசஸ்னா இயேசுவோடு நீங்கள் ஐக்கியப்படணும், அவரோடு பேசணும், அவர் பேசுவதை கேட்கணும். ஐக்கியம் என்பது என்னது? ஃபெலோஷிப் வித் ஆல்மைட்டி காட். இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவது, உறவாடுவது. அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் பெரும்பாலும் ஒன் சைடு, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், ஆமென் சொல்லிட்டு வந்துருவோம். ஆண்டவர் நம்மோடு பேச இடம் கொடுக்கிறோமா? அநேகர் செய்கிற தவறுனாலதான் ஆண்டவரோட நெருக்கமான அனுபவம் கொள்ள முடியவில்லை. ரொம்ப அவசரமா போய் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், ஜெபிச்சுட்டு வந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பது இல்லை. அப்ப இயேசுவோடு ஐக்கியப்படுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? அநேக வருஷத்துக்கு முன்னால நம்ம 4 மாவடியில முதலாவது ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. ஆண்டவுடைய நடத்துதல் பிரகாரம் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்டது. 3000 பேர் கூடி ஜெபிக்கிற இடம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்தியாவில் தேவனால் வல்லமையாக எழுப்பப்பட்ட தேவ மனிதர். உலகமெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போன ஒரு தேவ மனிதர். ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை நிறைவேற்றி திரளான மக்களை ஆசீர்வதித்தார். அவங்களை பார்ப்பதற்கு அநேகர் விரும்புவாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு நிமிடம் ஜெபித்து கொள்ள விரும்புவார்கள். அவங்க எங்களுடைய கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வந்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். முந்தின நாள் மாலை நேரம் அவருடைய பிஏ பேசினாங்க. பிரதர் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவங்க இது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க, நீங்களும் சிஸ்டர் வரணுமான்னு சொல்லி. நாங்க நாளைக்கு பிரதிஷ்டை ஆயத்தப்படுகிறோம், என்னதோ ஏதோன்னு நாங்க 2 பேரும் புறப்பட்டு போனோம். அங்க போனா இரவு டின்னருக்கு எங்க கூட நீங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் தம்பி, உட்காருங்கன்னு சொல்லி அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு பேச நிறைய காரியத்தை கேட்டாங்க. நாங்க சொல்றதெல்லாம் கவனித்து கொண்டாங்க. அவங்க எங்களோடு பேசினாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அவங்களோடு கூட ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம். இன்னைக்கு அதை மறக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதரோட பக்கத்துல உட்கார்ந்து உணவறிந்து பேசி நிறைய காரியத்தை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இன்னைக்கு அதை நினைத்தால் ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, தேவனால் பயன்படுத்துகிற ஒரு மனிதர் அவங்க கூட ஐக்கியப்படுவது அவ்வளவு சந்தோஷம்னா, அந்த தேவனோடு ஐக்கியப்படுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட பேசினது சந்தோஷம்பாங்க. ஒரு ஊழியக்காரன், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன், அவங்களோட ஐக்கியப்படுவது அவ்வளவு சந்தோஷம்னா, பயன்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்ப அவரோடு ஐக்கியப்படதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப தினமும் அவருடைய வேத வசனத்தோட நீங்க போய் வாசித்து தியானித்து அவரோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவது, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில அவரோட பேசினீங்களா? அவர் என்ன பேசினார் நீ செவி கொடுத்தீங்களா? ஆண்டவர் பேசி உங்களோட பேசி எவ்வளவு நாள் ஆயிட்டு யோசித்து பாருங்க. டைம் இல்லை. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். சாத்தானுடைய தந்திரமே டைம் இல்லைன்னு நம்ம ஓட வைப்பதுதான். ஆனால் ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுத்து அவரோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுவே எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை?
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு என்னை அழைத்திருக்கிறீரே, அதை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நான் தினமும் உங்க கூட பேசணும், தினமும் உங்களுடைய குரலை நான் கேட்கணும். எனக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.